மடக்கு ஊதின்னு சொல்றாரு. அவருக்கு அரகறாரு சவுட் அவருக்கு ஆளும் மயிரே இல்ல சார். அவர் சொல்றாரு அடிக்கடி பேசக்குள்ள தற்கூரிங்கிறானு. அவன் தான் தற்கூரி, விஜய் தற்கூரி. இங்க இருக்கிற பாதி கூட்டம் கூட அவனுக்கு வரல. சீமானாவது ஓமானாவது அவர் பழைய சாமான் சார். உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. அவனே பச்சாந்தி பையன் தருகுரி பையன். அவன் நடக்கிறான். ஒரே கட்சி டிஎம்கே தான். அவர் உட்காந்து பாட்டுல பழம்புவாரு. ஐயா ஐயா ஐயான்னு பழம்புவாரு. பழம்ப விட்டுருவோம். தெரிக்குதா? இனி தெரிக்க விட போறோம். எல்லாமே இப்ப ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு மக்கள் கிட்ட சுரண்டணுமோ அந்த அளவுக்கு சுரண்டிட்டு இருக்காங்க டிஎம்கே ஆட்சியில. மேலும் மேலும் பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. எங்க தலைவர் வந்தாருன்னா, எங்க தளபதி வந்தாருன்னா ஊழல் எல்லாம் ஆட்சி நடக்கும். மொத்தத்துல மகளிருக்கு மட்டுமில்ல நாட்டுக்கே நல்ல பாதுகாப்பா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. 2026ல எங்க தளபதி தான் வெற்றி பெறுவார். அவர் தான் சிஎம். அதே போன்று முதலமைச்சர் ஸ்டாலின் புழுகு மூட்டைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, புழுகு மூட்டை தான் அவரு. அவர் என்ன செஞ்சாரு? சொன்ன எந்த ஒரு இதையுமே செய்யல. எத்தனையோ சொன்னாரு, ஆனா எதுவுமே செய்யல. இப்ப காலம் போன கடைசியில மகளிருக்கு அதை செய்யற இதை செய்யற அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாரு. இளைஞரணி மாநாடு நடத்தாரு. இளைஞரே இல்லாம இளைஞரணி மாநாடு நடத்தின ஒரே கட்சி டிஎம்கே தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? புழுகு மூட்டை தான் அவரு. அதுல எந்த இதுவும் கிடையாது. அவர் சொன்னது தப்பே கிடையாது. 2026ல நாங்க எங்க தலைவர் வெற்றி பெறுவாரு. எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லது பண்ணுவாரு எல்லாத்துக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் எங்களுடைய டாக்கிங். தொடர்ந்து திமுக மட்டும் விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆனா பாஜக பத்தி எந்த ஒரு விமர்சனம் பண்ணலையே. டிஎம்கே தானே தளபதி இது பண்றாங்க. தளபதிக்கு எதிராக பண்றாங்க. அவர் செய்ய மாட்டாரு, இவர் செய்ய மாட்டாரு, நாங்க தான் செய்வோம். அதான் அவர் சொல்றாரு. அதே போன்று மத்த எந்த கட்சியும் போட மாட்டாங்க, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கண்டிஷன் போறாங்க பேசிருக்காரு. கட்சி கூட்டம் நடத்தினா எந்த கண்டிஷன் கிடையாது. எங்க தளபதி வந்தா மட்டும் தான் இத்தனை கண்டிஷன் போடுறீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்து கண்டிஷன் போடாம எல்லாம் ஒரு மீட்டிங் போடணும், ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். அப்ப நீங்க மட்டும் கூட்டம் போட்டீங்கன்னா எந்த கண்டிஷன்கள்ல நான் எங்க தளபதி போட்டா மட்டும் ஏன் கண்டிஷன் போடுறீங்க? அப்போ உங்களுக்கு எங்க தளபதியை பிடிக்கல, அவர் ஆட்சிக்கு வரக்கூடாது, கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. மீண்டும் அந்த ரெண்டே பேர் தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. அது கண்டிப்பா அது உண்மை. 100% உண்மை. அது எங்க தளபதிக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டியே. அதே போல இன்னைக்கு அந்த பஸ் மேல சாட்டையை சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, ஒரு கையில வேலு, இன்னொரு கையில சாட்டை. எதை சொல்ல வராரு? நாங்க ஜெயிப்போம்னு சொல்ல வராரு. பெண்கள் பாதுகாப்பு ஆல்ரெடி டிஎம்கே கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே எங்க மாவட்டத்துல பதில் சொன்னது வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. தெரிக்க விட்டாப்ல. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை தந்தா புழுகு மூட்டைன்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யா சொல்றாருன்னு சொன்னாரு. அவர் உண்மைதானே ப்ரோ சொன்னாரு. எந்த மேடையில பெண்கள் பாதுகாப்பு 100% இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்குது, எங்க ஆட்சியில தான் இருக்குதுன்னு பொய்யா சொன்னா எவன் ப்ரோ நம்புவான்? அது பெண்களே சொல்றாங்க உங்க ஆட்சியில பாதுகாப்பே இல்ல அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ நிறையவே அஃபென்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் எங்க 2026ல எங்க தலைவர் வந்தா கண்டிப்பா சரி செய்வார் ப்ரோ. ஏப்பா ஜஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரெகன் லேடியே 4 மாசம் பிரெகன் லேடியே வயிற்றுல அடிச்சு என்ன பாஸ் ஆவீங்க? அதே போன்ற ஒரு பக்கம் டிவிக்கு மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட். அவங்க இந்த மக்களை இன்னமும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் ஒரு நாளும் இனிமே பழிக்க போறதே கிடையாது. இவன் நாள் இவங்க தான் அதான் தற்கூரின்னு சொன்னவங்க தானே இவங்கெல்லாம். அந்த தற்கூரித்தனமா 5000 ரூபாய் போட்டா ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இளைஞர்கள் இனிமே வீட்டுல இருக்கிற எந்த பேரண்ட்ஸையும் விட்டும் வைக்க மாட்டோம், விடவும் மாட்டோம். 2026ல எங்க தலைவர் தான் ப்ரோ ஜெயிப்பாரு. சாட்டை துறைமுகம் தொடர்ந்து உங்களை அணில் குஞ்சுகள், தற்கூரிகள் அப்படின்னு சொல்றாரு. சாட்டை துறைமுகம் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை சார். அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. 200 கூலிக்காக அவன் பாடுபடுறாங்க. எங்களை வச்சு அவன் பொழைக்கிறான். அதனால அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான். உங்க கொள்கை என்ன சொல்லுங்க? இதுக்கப்புறம் விஜய் பத்தி பேசவே மாட்டேன்றாரு சாட்டை. அது எல்லாமே எங்க பசங்க வீடியோ எடுத்து போட்டாங்க ப்ரோ, விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதுக்கப்புறமும் அந்த சாட்டை துறைமுகன்னு அடங்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு நாங்க என்ன ப்ரோ பண்ணிட்டோம்? அவனால ஒரு ஆளுன்னு சொல்லி இங்க கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. உள்ள கதற விடுங்க ப்ரோ அவனெல்லாம். அதே போல
முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாருன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜய் போல ஃபேண்ட் போடுறாரு, சட்டை போடுறாரு. பாத்தீங்கல்ல ப்ரோ, இப்ப விருதுநகர்ல எங்க நடந்தப்ப எங்க தலைவர் பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருந்தாரு. காப்பி அடிச்சதுதான் ஓகே ப்ரோ. ரேம்ப் வாக்கெல்லாம் போட்டு கிரிஞ்சி பண்றாங்க ப்ரோ. சரி, அததான் பண்ணீங்க, ஓகே ரைட்டு. அங்க இருக்கிற ஒரு தொண்டன் வந்து பூ கொடுக்குறான், வாங்க நாளே கொண்டு வரணும்ல, தூக்கி எறிஞ்சு என்ன ப்ரோ அர்த்தம்? அவனுக்கெல்லாம் ஒரு மயிரும் தெரியல ப்ரோ. தேவையில்லாம சிஎம் பேச வைக்காதீங்க ப்ரோ, நல்லா வெறியாகி போயிருவேன். மேடம், இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச்சு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. நல்ல மாஸ்க் காட்டினாரு அவர். சும்மா நின்னாலே அவர் தலைவர் வேற லெவல். இன்னைக்கு ரொம்ப பேசியிருக்கிறாரு. டிஎம்கே கேக்குற கேள்விக்கு எல்லாமே இன்னைக்கு எங்க தலைவர் வந்து நல்ல முறையில பதில் சொல்லி இருக்கிறாரு. ஸ்டாலின் அங்கிள் நீங்க எப்படி பாப்பீங்க? சாரி அங்கிள் சொன்னாதான் உங்களுக்கு கோவம் வருமே சார்? பாப்பீங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் 5000 நீங்க போட்டு விட்டீங்க. எனக்கு 5000 வேணாம் சார், எடுத்துக்கோங்க. ரிட்டர்ன் கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு நாங்க வரல. எல்லாரும் இன்னைக்கு நாங்களாம் வேலையை விட்டுட்டு நாங்க இப்ப வந்திருக்கோம்னா ஒரே காரணம் எங்க அண்ணனை பாக்குறதுக்கு மட்டும்தான். நீங்க சொல்லுவீங்க இந்த கூட்டெல்லாம் ஓட்டா மாறுமான்னு. ஓட்டா மாட்டி காட்டுறோம் சார். கண்டிப்பா மிக விரைவில் பார்க்க தான் போறீங்க. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின விஜய் அவர்கள் புழுகு மூட்டைன்னு சொல்லியிருக்காரு சார். அவர் புழுகாததையா சார் நாங்க இது பண்றோம்? அதாவது அவர் என்ன சொல்லாருன்னா, நாங்க புழுகிறதெல்லாம் எங்க அண்ணன் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு பாத்தீங்களா, அதனால வந்து எங்க அண்ணன் மேலேயே அவர் பண்றாரு. எல்லா விஷயமே எங்க அண்ணனை பார்த்துதான். ஒரு ஒயிட் ஷர்ட்டா இருக்கட்டும், ஒரு ஃபேண்டா இருக்கட்டும், அதை கூட எங்க அண்ணனை பார்த்துதான் அவர் பண்றாரு. அவர் ஆட்சி மட்டும் நல்லாவா பண்றாரு? ஊழல் ஆட்சி தான். இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது? சேலம் மாவட்டம் இன்னைக்கு வந்து சும்மாவே பசங்க எல்லாரும் விஜய்னாலே அல்லற விடுவாங்க. இன்னைக்கு செம மாசா இருந்துச்சு, தெறிக்க விட்டுட்டாங்க. அந்த அளவு கூட்டம். இன்னைக்கு கொஞ்சம் மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்தோம். வேற எந்த கட்சிக்குமே இத்தனை கண்டிஷன் ரூல்ஸ் நீங்க போட மாட்டீங்க, உங்களுக்கே போட மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு 53 ரூல்ஸ் என்னமோ போட்டிருக்கிறீங்க. அதையும் தாண்டி நாங்க வந்திருக்கோம். என் வீடு பனையூர் இல்ல, தமிழ்நாடு முழுக்க என் வீடு தான் சொல்லியிருக்காரு சார். அவர் எல்லா வீட்லயும் இருக்கிறாரு சார். பைப்பிடி அவர் எல்லார் வீட்லயும் இருக்கிறாரு சார். அவர் போட்டோ தான் சார் நான் வச்சிருக்கேன். அவர் தான் சார் எல்லாமே. நான் 1.5 வயசு பையனை விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா இவரை பாக்குறதுக்கு மட்டும்தான் சார் நான் வந்திருக்கேன். என்னோட வாழ்க்கை இது அவர் தான். வால்பேப்பரே அவர் தான் சார். என்னோட வால்பேப்பரே எங்க அண்ணன் தான் சார். இப்போன்னு இல்ல, எப்பவுமே எங்க அண்ணன் தான் சார். ஆனா சேலம் மாவட்டம் வந்து அதிமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. கிழிச்சாங்க சார். ஏன் சார்? அதெல்லாம் அது அந்த காலம். இது இப்போ நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம், பார்த்தா தெரியும். அப்போ வந்து 1000 2000 கொடுத்துட்டு ஓட்டு கேட்க சொன்னீங்க, அதனால போட்டுட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு போன வருஷமே நான் ஓட்டு, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஓட்டு போடணும். எங்க வீட்டுல நான் போடவே மாட்டேன்னு சொல்லி ஓட்டர் ஐடி இப்போ நான் ரீசெண்டா ஒரு அண்ணன் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். 2 வருஷம் ஆகுது நான் எடுத்து. போடவே மாட்டேன்னு சொன்னேன். இப்போ எங்க அண்ணன் வராரு, அதனால என்னோட ஃபர்ஸ்ட் இந்த 2026ல அவருக்கு போடுறது ஃபர்ஸ்ட் அவர் வெற்றி சின்ன விசிலுக்கு தான் நாங்க போடுவோம். எல்லா பக்கம் விசில் பறக்க போகுது. அதே போல எல்லாத்தையும் இந்த விசிலுக்கு தடை பண்றாங்க. சேப்பாங்க ஸ்டேடியத்துல தடை பண்ணாங்க. பயம். யாரை பார்த்து? எங்க அண்ணனை பார்த்து. யாருக்கு? ஸ்டாலினுக்கு, அங்கிளுக்கு, சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு, சிஎம் சாருக்கு இந்த விசில பார்த்தா பயம். ஏன்னா தனியார் எல்லா பஸ்லயுமே இந்த விசில அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் விசில தடை பண்ணீங்க. நீங்க என்னன்னாலும் தடை பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. விசில் சத்தம் தான் இனி நாட்டையும் கெளிக்க போகுது. விசில் தான். மடக்கு ஊதின்னு சொல்றாரு. அவருக்கு இறங்குறாரு சவுட். அவருக்கு சார் அவெல்லாம் ஆளும் மயிரே இல்ல சார். அவன் நேர்ல வந்து பேச சொல்லுங்க. சீமானாவது ஓமானாவது அவர் பழைய சாமான் சார். எங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் விஜய் பத்தி பேச மாட்டேன்னு சாட்டை பேசுறாரு. அவரை பத்தியே அவர் ஒரு நாள் இன்னைக்கு பேசுவாரு. இந்த சாமான் இருக்கிறாருல, ஐயா சாமான், சீமான் இருக்கிறாருல, சீமான், அவர் சொன்னாரு என் தம்பி வந்தா நான் தோல் கொடுப்பேன் மயிறு கொடுப்பேன்னாரு. இப்ப சொல்றாரு உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. அவனே பச்சாந்தி பையன், தருகுறி பையன். அவன் கிடக்குறான். நெக்ஸ்ட் சார் எங்க அண்ணனை பத்தி பேசல. வந்த புதுசுல சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாரு. பச்சாந்தி சார், அவன் பச்சாந்தி. அந்த தம்பி வந்தா நான் தோல் கொடுப்பேன் அப்படின்னா இப்ப மயிர கூட கொடுக்க மாட்டான். நாங்க அவனெல்லாம் கணக்குல வைக்கல சார். 2024 விஜய் சிஎம் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா ஆவார் சார். எங்க அண்ணன் சார். என் பசங்களை விட எனக்கு எங்க அண்ணன் சார் தான் மெயின். என் அண்ணனை தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே எங்க அண்ணன் தான் சார். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஃபேனா இருந்தேன். இப்ப வந்து தொண்டரா இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு நீ போக கூடாதுன்னு சொன்னாங்க.
நான் கேட்கல. 40 பேரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் நேத்து 2 நாளா சாப்பிடல, தண்ணி குடிக்கல, செத்தா போயிட்டேன். இல்ல மயக்கம் வரல, நல்லதா நின்று பேசுறேன். 40 பேரை கொன்னுட்டீங்க. இப்ப இங்க எதையாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்கன்ட்டு தான் வெயிட் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நல்லா நடந்துச்சு, எதுவும் போட மாட்டீங்க. யாராச்சும் கொஞ்சம் தலை வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா அதை தான் டோல் பண்ணுவீங்க. எங்க அண்ணன் வந்து ஜூஸு, தண்ணி, பிஸ்கெட்டு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஐயா யாரு ஸ்டாலின், அவர் உட்காந்து பாத்ரூம்ல புலம்புவாரு. ஐயையா ஐயையா ஐயையான்னு புலம்புவாரு. புலம்ப விட்டுருவோம். தெரிக்குதா, இனி தெரிக்க விட போறோம். இந்த வருஷம் சரிங்களா? சும்மா காலையில போட்டா 5000 சும்மா விஜய் ஸ்பீச் எப்படி இருந்தது? அதே போல தொடர்ந்து ஸ்டாலின் அட்டாக் பண்ணி பேசிருக்காரு, முதலமைச்சர் அட்டாக் பண்ணி பேசிருக்காரு. அவர் கரெக்டா எல்லாம் எடுத்து சொல்லிருக்காரு. தளபதி வாழுங்க. சொல்லிக்கிறாரு. எங்க ஓட்டு கண்டிப்பா டிவிக்கே தான். எல்லாரும் டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. ஃபுல்லா திமுக தான் பேசிருக்காரு. 5000 கொடுத்தாலும் சரி, 10000 கொடுத்தாலும் சரி, எங்க ஓட்டு டிவிக்கேக்கு தான். டிவிக்கு டிஎஸ்டி திமுக டிஎஸ்டி திமுக ஒரு டிஎஸ்டி திமுக ஒரு டிஎஸ்டி டிவிகே அவர் சொல்றாரு அடிக்கடி பேசக்குள்ள தற்கூரிங்கிறானு. அவன் தான் தற்கூரி, விஜய் தற்கூரி. இங்க இருக்கிற பாதி கூட்டம் கூட அவனுக்கு வரல, ஆனா அவனுக்கு கூட்டம் வந்துச்சு. இவன் கொள்கையே தெரியாம அவனு வந்துகிட்டு இருக்கிறானு. என்ன நடக்குது, என்ன செய்யறானுன்னே தெரியல. வரவரையாச்சும் விட்டா நல்லா ஆட்சி கொடுப்பாரு, நல்லபடி மக்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. அவரை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சீமான் குளோஸ் தான். அவர் இன்னொருத்தர் சொன்னார்ல, அது மாதிரி சீமான் குளோஸ், திமுகவும் குளோஸ், எல்லாருமே குளோஸ். வாங்க வாங்க, நம்ம தான் டிவிக்கே தான் எப்பயுமே. விஜய் ஸ்பீச் ஃபயர் ஆனிச்சா? விஜய் ஸ்பீச் எப்படி இருந்தது? நாங்க விஜயண்ணா இங்க வருவார்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவர் சேலம் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவர் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த பார்த்திபனாக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பார்த்ததுல எங்களுக்கு. டிவிக்கே வெற்றி கழகம் எப்பயுமே முன்ன வந்து நிக்கும். திமுக வந்து தோத்துதான் போகும். இந்த தடவை முதலமைச்சர் வந்து விஜய் தான், சிஎம் விஜய். 2026 டிவிக்கே தான், தமிழக வெற்றி கழகம் தான். எப்பயுமே நம்ம விஜய் மட்டும்தான் ஜெயிப்பாரு. இந்த தடவை கூட்டிட்டு வந்த பார்த்திபனாக்கு ரொம்ப நன்றி.